நேரமே, எலியாவின் தேவனே அவர் இறங்கிடும் நேரமே, அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே, அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே, எலியாவின் தேவனே அவர் இறங்கிடும் நேரமே. கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதாக. ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தினாலே வாழ்த்துக்கள். எடுத்து வாசிப்போம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம், அதுல 19ஆம் வசனத்தை கூட வாசிப்போம். லூக்கா 10:19. இதோ சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்துனுடைய சகல வல்லமையும் மேற்கொள்ளவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன், ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இன்றைக்கு பயங்கரமான சேதப்படுத்துகிற ஆவிகள் குடும்பத்துக்குள்ள பிரச்சனையை உண்டு பண்ணுகிறது, தனிப்பட்ட மனிதனுடைய வாழ்க்கையில பிரச்சனையை உண்டு பண்ணுகிறது. இந்த அசுத்தாவின் கிரிகள் சர்ப்பங்களையும் தேள்களையும், சர்ப்பம் தேள்கள் ரொம்ப விஷ கொடுமையானது. ஆமா, அது என்ன பண்ணும், சீக்கிரம் கடிச்சா நம்ம. ஆனாலும் பாருங்க, ஆண்டவர் அது மேல என்ன பண்ணாங்க, அதிகாரம் கொடுத்துருக்கிறார். அதிகாரத்தை கர்த்தர் கொடுத்துருக்கிறார். அந்த அதிகாரத்தை என்ன பண்ணும், நம்ம பயன்படுத்தணும். எப்படி பயன்படுத்துறது? இயேசு என்ற நாமத்துல சொல்லும் பொழுது அந்த ஆவிகள் எல்லாம் உங்களுக்கு கீழ்ப்படியும். ஆமா, எந்த எதுக்கும் கீழ்ப்படியாது. ஆனா இயேசு நாமத்துக்கு மாத்திரம் என்ன பண்ணும், அது கீழ்ப்படியும். ஏசப்பாக்கு மாத்திரம் தான் என்ன பண்ணும், அது பயப்படும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒரு கிராமத்துக்கு போகும் பொழுது அங்கே வெகு நாளாய் ஒரு வாலிபனை கட்டி வைத்திருந்த அசுத்த ஆவி ஆண்டவராக இயேசுவை கண்டு அலறினதை நாம் பார்க்க முடியாது. அவன் சொல்றான், நான் விட்டுட்டு போயிடுறேன் அப்படின்னு சொல்லி என்ன பண்றான், கதறுகிறதை பார்க்க முடியாது. அப்ப அந்த அசுத்த ஆவின் கிரிகள் இன்னைக்கு பல இடங்களிலே நடமாட்டம் கொண்டு இருக்கிறது. ஆனாலும் நம்மளுக்கு என்ன பண்ணாரு, அதுக்கு நம்ம பயப்பட தேவையில்லை. பிசாசலமாக ஒன்றும் செய்ய முடியாது. பிசாசம் என்ன பண்ணுறது, நம்ம குடும்பத்தையோ பிள்ளைகளையோ எதுவுமே நம்ம ஒன்றும் செய்ய முடியாது. ஏன்னா நம்ம மேல இயேசுவின் பிரசன்னம் இருக்கிறது. ஏசப்பா நமக்காக ரத்தத்தை சிந்திருக்கிறான். அவருடைய பாதுகாப்பு நம்மள சூழ பாளையம் இருக்கு. அதனால எதற்குன்னு நீங்க என்ன போல பயப்பட தேவையில்லை. இன்னைக்கு வலு சர்ப்பம், சில பேர் பிசாச துரத்தம் என்ன பண்ணுவாங்க, சில பேர் சர்ப்பம் மாதிரி என்ன பண்ணுவாங்க, படம் எடுத்து என்ன பண்ணுவாங்க, போவாங்க. ஆமா, சில ஆவிகள் என்ன பண்ணுவோம், ஊமையான ஆவி, செவிட்டின் ஆவி, பலவிதமான ஆவிகள் அவன் குடும்பத்தை சீரழிக்கிற அந்த கிரிகளை இந்த தேசம் அனைத்திலும் என்ன பண்றாங்க, எங்கெங்கே ஜனங்கள் என்ன பண்றாங்க, பணங்களை போய் விடயமா செலவு பண்ணி அது எனக்கு சுகமாகும் இது சுகமானு சொல்லி என்ன பண்றாங்க, பணங்களையும் விரயமாய் செலவு பண்ணி நேரத்தையும் என்ன பண்றாங்க, தங்களுக்கு கெடுத்துக் கொள்ளுகிற நாம் பார்க்க முடியாது. இந்த இடத்துல ஆண்டவர் நம்மளுக்கு அதிகாரம் கொடுத்துருக்கிறான். என்ன பண்றான், அதிகாரம் கொடுத்துருக்க. ஊழியக்காரன் தான் என்ன பண்ண, ஏசப்பான நாமத்தினால பிசாசு சொல்றது எல்லாரும் என்ன பண்ணலாம், இயேசுவை நம்புகிற அனைவரும் என் நாமத்தை விசுவாசிக்கிறீங்க எல்லாமே என்ன பண்ணும், அற்புதம் நடக்கும்னு சொல்லியிருக்காரு. இப்போ ஏசப்பா ஒருத்தர் உண்மையா உத்தமமா நம்பி ஏசப்பா எனக்கு அற்புதம் செய்யுங்க, அந்த அதிகாரத்தை பயன்படுத்தினா அந்த வாழ்க்கையில அற்புதங்களை நீங்க பார்க்க முடியும். எதுவும் உங்களை சேதப்படுத்தாது. அதை சேதப்படுத்துற மாதிரி ஒரு வழியாய் வருகிறவர்கள் 7 வழியாய் அந்த ஆவிகள் ஓடி போகும். சண்டே கிளாஸ் ஒரு சிறு பிள்ளைகளுக்கு வசனங்கள் சொல்லி கொடுத்து போகும்பொழுது அந்த பிள்ளை என்ன பண்ண, வீட்டுக்கு போயிருக்கும் பொழுது ஒரு பேய் பிடிச்ச ஒரு அம்மா என்ன பண்ணாங்க, ஆடிட்டு இருந்தாங்க, எல்லாம் கும்பலான்னு இருந்தாங்க. அப்போ போயிட்டு பார்க்கும்பொழுது என்ன அப்படி கும்பலானிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு கிட்ட போய் பார்த்த உடனே அவங்க மாதிரி பேய் பிடிச்சி ஆடு வரனா போக மாட்டேன்னு இருந்துச்சான். இந்த சின்ன பிள்ளை போய் காதில் சொல்லிட்டு உடனே எப்படி போயிடுச்சான். அந்த அம்மா பொத்துன்னு அந்தக்குள்ள அந்த அசுத்தா கீழே விழுந்து வெளியே போனோடனே அந்த அம்மா பொத்துன்னு கீழே விழுந்து இந்த பேய் வெளியே போயிட்டான். இந்த பொண்ணுவாடு சொல்லிட்டு காதில் சொல்லிட்டு போயிடுச்சு. அப்போ அந்த இந்த மந்திரம் எல்லாம் முடியும், அந்த பொண்ணு வந்து காலையில் சொல்லிச்சு. உடனே அந்த ஆவி வெளியே போயிடுச்சு, நம்மளால ஒன்றும் செய்ய முடியும்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுட்டு வீட்டில் போய் கேட்டுக்காரு பாப்பாட்ட, பாப்பா நீ என்ன பாப்பா நீ செஞ்ச, அவருடைய காதில் போய் அந்த அம்மா காதில் நீ சொன்னியப்பா, என்னப்பா சொன்ன, எனக்கு தெரியலப்பா சொல்லுப்பா. அதான் அங்கள் ஒன்றும் இல்லை, எங்கள் சர்ச்சில் சொல்லி கொடுத்தாங்க, இயேசுவின் நாமத்தை அந்த அதிகாரத்தின் பயன்படுத்தினா எந்த அசுத்தாவின் பேய்களும் ஒன்றும் செய்யாது, நீங்கள் ஜெபம் பண்ணா இயேசு நாமத்தை விட்டு போ அப்படின்னு சொன்னா என்ன பண்ணும், அது போயிடும். அப்படியா, அவ்வளோ ஒரு வல்லமை உள்ள தெய்வமா, அப்ப இந்த இயேசுவை நான் ஏற்றுக்கொள்கிறேன்னு சொல்லி இந்த மந்திரவாதி இயேசுவை ஏற்றுக்கொண்டு ஆண்டவர் அற்புதங்களை பெற்றுக்கொண்டாங்க. அப்ப எத்தனையோ குடும்பங்களை சேதப்படுத்துகிற அசுத்தாவின் கிரிகளை விடுதலையாக்க ஏசப்பா நமக்கு அதிகாரம் கொடுத்திருக்கார். வசனம் சொல்லுது பாருங்க, மேற்கொள்ளவும் என்ன பண்ண, நீங்க மேற்கொள்வீங்க. உங்க வாழ்க்கையில இருக்கிற பிரச்சனைகள் நீங்க மேற்கொள்ளக்கூடிய அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். அந்த அதிகாரத்தை நீங்க சரியா பயன்படுத்துங்க. இயேசு நாமத்தை உச்சரிங்க. ஆமா, அதனால பிசாசு வெளியே போகணும்னு சொல்லி நம்ம ஆமா, அந்த கர்த்தருக்கு மகிமையை செலுத்தணும். செலுத்தும் பொழுது குடும்பங்கள் சுகித்திருக்கும்.
சமாதானம் உண்டாகும். பரிசுத்தம் கிருபை நிறைந்த நல்ல தகப்பனே, சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்துருடைய சகல வல்லமை மேற்கொள்ளவும் எங்களுக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிற இந்த பிள்ளைகள் ஆண்டவரே, அதை பார்க்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் இந்த இயேசு என்ற நாமத்தை அதிகாரத்தை பெற்றுக்கொண்டு நாமத்தை மையப்படுத்த பூமியிலே சாட்சியாய் குடும்பத்திலே சாட்சியாய் வாழ்ந்து எல்லா தீங்கு விலக்கி இந்த புதிய நாளிலே பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்ளும்படியே நான் செபிக்கிறேன். ஆசீர்வதிங்க இயேசுவின் நாமத்தின் பிதாவே, ஆமென். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நான் ஒருவன் மாத்திரம் நீந்திருக்க பாகாலின் படைகளை எதிர்த்திடுவேன். நான் ஜெபிக்க ஜெபிக்க அவர் தலையசைப்பார், ஜெபிக்க ஜெபிக்க அவர் தலையசைப்பார். நெருப்பாய் இறங்கிடுவார் என் தெய்வம், நெருப்பாய் இறங்கிடுவார். ஆவியே, ஆவியே, அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே, அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே.